இன்றும் உள்ளது. தேவன் பெரிய காரியங்களை நம்மத்தில் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவர் வல்லமையினாலும் மகிமையினாலும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் யாரை நேசிக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். கர்த்தர் சமூகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியை நேசிக்கிறார். அல்லேலூயா. எதை நேசிக்கிறாரு? முதல்ல என்ன பண்ணல, இந்த மனிதனை நேசிக்கிறதுன்னு சொல்ல, அவர் சொன்ன முதல் காரியம் கர்த்தர் நீதி உள்ளவர். யார் மேலாம் நீதி இருக்குதோ அந்த நீதி அவர் நேசிப்பார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் உலகத்துல ஒரு நியாயாதிபதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு நீதி உள்ளவராக செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்மளாம் நினைக்கிறோம் நீதிமன்றத்துல நீதி கிடைக்குன்னு சொல்லி. நீதிமன்றத்திலே நீதி கிடைக்காத போது கிறிஸ்துவனிடத்தில் உண்மையான நீதி இருக்கிறது. ஆகினால்தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியை என்ன பண்றாரு, நேசிக்கிறார். அல்லேலூயா அப்படின்னு இந்த வசனம் நம்ம சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாம் படிக்கிறதுனால மாத்திரம் இல்லை, இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரும் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், இதை தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய எதிர்காலங்களில் செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் என்ன பண்றாரு, விரும்புகிறார். அல்லேலூயா என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த நீதியை குறித்து நம்ம பேசும்போது சில உண்மையான வெளிப்பாடுகள் என்ன பண்ணோம், நிறைய இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய வார்த்தைக்கு நேராக என்ன பண்ண போகிறோம், செல்ல போகிற கர்த்தருடைய சமூகத்தில் நீதி உள்ளவர்கள் நீதி என்ன பண்ணுவாங்க, நேசித்து மக்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. இந்த ஊழியத்தினுடைய நோக்கம் அநேக மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஊழியத்தினுடைய நோக்கம். ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது விடுதலை இல்லாத மக்களுக்கு விடுதலையை தர வேண்டும். மூன்றாவது எளிமையான சிறுமியான மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு சொன்னா, நம்ம வழி நடத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆகையினால அவருடைய வழியில நாம் பின்பற்றுவோம். அல்லேலூயா. இது யாருடைய வழியும் கிடையாது, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் என்ன பண்ணோம், நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை என்ன பண்ணுகிறார், செய்கிறவராக என்ன பண்றாரு, இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நம்ம என்ன பண்ணோம், அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய வழிகளையும் நாம் பின்பற்றி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இதுதான் அவர் விரும்புகிறார். வேற எதையும் அவர் என்ன பண்ணல, பெருசாக விரும்பல. நாம் என்ன பண்ணுவோம், ஒரு சில காரியங்களை நம்ம தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது எப்பவுமே நான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னா, முதல் ப்ரியாரிட்டி யாருக்கு, தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு. அல்லேலூயா. அதுக்கப்புறமா தான் மக்கள், அதுக்கப்புறமா தான் ஊழியம், அதுக்கப்புறமா தான் குடும்பம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வீடுகளை நம்ம பார்க்கும்போது நம்ம கேட்குறோம், குழந்தைங்களை பார்த்து நீ அப்பா போனா அம்மா போனான்னு கேட்குறோம். அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, ஒன்று அப்பா போனதா என்ன பண்ணுவாங்க, அப்பா அடிப்பாங்க, இல்லைன்னா அப்பா அடிப்பாங்க. ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு மனசு கஷ்டமாகும். ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் முதல் சொல்லிக்கணும், நீங்கள் ஏசப்பானுடைய மகள். அல்லேலூயா அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போது நான் கேட்பேன் பெருசாக, நீ யார் பண்ணுமா அப்படின்ட்டு, நான் ஏசப்பா பொண்ணு அப்படின்னு. அல்லேலூயா. அப்போது ஏன் குழந்தை வருவாங்கிறது. அல்லேலூயா. அதனால் கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பிடிச்சிருக்க கர்த்தருடைய சமூகத்தில் நாம் யாருடைய பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய மகனாக இருக்கிறேன். நமக்கு பிறந்த ஒவ்வொன்றும் யாருடையது, இயேசு கிறிஸ்துவனுடையது. அல்லேலூயா. அதை நாம் என்ன பண்ணோம், பிள்ளைகளுக்கு சின்ன வயதுலேருந்து சொல்லி தரணும். மாம்ச ரீதியான வாழ்க்கையை நாம் சொல்லிக் கொடுப்பதை விட ஆவிக்குரிய ரீதியான வாழ்க்கையை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவன் விரும்புகிறார். நம்முடையது என்னுடையதுன்னு சொல்லிக் கொடுக்கூடாது. நமக்கு கொடுத்த எல்லாமே தேவனுடையதுப்பா.
இந்த வீடு, இந்த வாசல், எனக்கு கொடுத்த அப்பா அம்மா, எனக்கு கொடுத்துருக்கிற பொருள், எனக்கு இருக்கிற நகை, எனக்கு இருக்கிற குழந்தை, எனக்கு இருக்கிற காரு, வீடு, வாசல்கள், எனக்கு இருக்கிற எல்லா விதமான பதவிகள் எல்லாம் யாருடைய தான்? இதெல்லாம் நம்ம தேவன் போட்டதான் ஆசீர்வாதம். நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கடவுள் கொடுத்த பிச்சைன்னு சொல்லி. பிச்சை இல்லை, உனக்கு அனுபவிக்கிற ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் காட்டணும். தேவன் பெரியவராக நம்ம மத்தியில் என்ன பண்றாரு? செயல்படுகிறவராக இருக்கிறார். அதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லி பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ எதுக்காக இந்த வசனத்தை எடுக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொல்லலாம் வாரம் ஐயா ஆதாமை குறித்து பேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதாமை குறித்து வாழ்நாளெல்லாம் பேசலாம், அவ்வளோ வெளிப்பாடுகள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதாமை குறித்து தேவன் சொல்றார் நீ எங்க இருக்கிறாய். அப்படின்னா அர்த்தம் என்ன அர்த்தம்? அவருக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க மகளை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, எங்கம்மா உங்க மகள்னு கேட்கிறேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸ்கூல்ல இருக்கிறாள், பால்வாடியில் இருக்கிறாள், பிளே ஸ்கூல்ல இருக்கிறா, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம் எழுத போகிறாள், வீட்டில் இருக்கிறாள், துணி எடுக்க போகிறாள், நகை வாங்க போகிறாள் சொல்லுவோம். ஏன்னா உனக்கும் மகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா ஆதாமை பார்த்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்குறேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களா எங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறேன். எங்க இருக்கிறீங்க, எங்க நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ற கேட்கிறார். எங்க இருக்க வேண்டும்? ஒரு நாற்றம் பிடித்த இடத்துல நம்மளால கொஞ்ச நேரம் நிற்க முடியாது, அங்க இருக்கக்கூடாது. அசுத்தமான இடத்துல நம்மளால என்ன, ஏன்னா நம்ம உடம்பு நம்ம நின்னா கூட நம்முடைய மூக்கு தாங்காது, நம்முடைய காது தாங்காது, நம்முடைய கண்ணு பார்க்கும் ஐயோ ரொம்ப கேவலமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்துடுவோம். அது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தவறான இடங்களுக்கு நாம் போகும்போது அந்த இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன கேட்கிறாரு சொன்னா ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்ற. அல்லேலூயா. அப்போ ஆதாமை போல கூப்பிடுற எங்க இருக்கிறன்னு கேட்கிற இடத்துல நம்ம இருக்கணுமா? உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. இருதயத்திலே இருக்கிற ஆண்டவரே, நீங்க அங்க இருதயத்தில் இருக்கிறீங்க, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை சொல்றாரு. அதுதான் நம்ம இருக்கணுமா? அல்லேலூயா. நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோட இருப்பேன் அப்படி சொல்லணுமா? ஆதாம எங்க பாருங்கிற அப்பெல்லாம் விறகு வெட்டும் போது, காட்டுக்கு போகும்போது, கழனிக்கு போகும்போது கூப்பிடுவாங்க, ஆதாமே நீ எங்க இருக்கிறார்? அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ண தேட ஆரம்பிக்கிறார். குரலுக்கு தான் அவங்க எதிர்குரல் கொடுப்பாங்க சாப்பாடு எடுத்து போகும்போது. நீங்க இருக்கிற காட்டில் எல்லாத்துலையும் ஒரே இடத்துல ஒரு ஏதாவது ஒரு மூலையில் சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டை வச்சு அந்த பாதையில் நம்ம நடந்து சென்று அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்போம். அல்லேலூயா. அப்படி தேடாது படிக்கி, அப்படி ஓடாது படிக்கி, கடவுளுக்கு உங்களுக்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அது வழியில் நடங்க. அவரை கூப்பிடுற இடத்துல வைக்காதீங்க, தொடர்பு உள்ள இடத்துல வைங்க. அல்லேலூயா. நீ எப்பொழுதும் எங்க இருக்கிறாய் என்பது அவருக்கு தெரியும். நீ ஒளிந்து கொண்டு ஆதாம் என்ன சொல்றாரு அதுக்கு? ஐயோ ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்கிறதுனால, ஆண்டவருக்கு விரோதமான அக்கிரமம் செய்கிறதுனால என்னால் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு நான் தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா ஒளிந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நீ சபைக்குள்ள வந்து, ஊழியத்துக்குள்ள வந்து, சபையினுடைய முக்கிய ஸ்தானங்கள் இருந்து கொண்டு, சபையினுடைய முக்கிய ஆட்களாக இருந்து கொண்டு, சபையினுடைய முக்கியமான காரியங்களில் இருந்து கொண்டு, சபையினுடைய விசுவாசிகளாக இருந்து கொண்டு, முத்திரை குத்தப்பட்டவர்களாக இருந்து கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அவர் கூப்பிடும்போது ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் சபைக்குள்ளதான் இருக்கிறேன், நான் தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா எப்படி இருக்கிறேன்? நிர்வாணியா இருக்கிறேன்.
நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நிர்வாணியா இருக்கிறது மாற்றம் இல்லை, ஒளிந்து கொண்டு இருக்கிறேன், பயந்து கொண்டு இருக்கிறேன், புலம்பிக் கொண்டு இருக்கிறேன், அழுது கொண்டு இருக்கிறேன், கதறி கொண்டு இருக்கிறேன், வெக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா பிசாசின் பேச்சை நீங்கள் கேட்கிறது நிமித்தமாக. கதவுகளை தட்டுங்க. அல்லேலூயா. பிசாசின் ஆளுகைக்குள்ள நீங்க இருக்கிறதுனால அவனை நயவஞ்சகப்படுத்தி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற மாதிரி பேசி, உன்னை உயர்ந்த இடத்துல வைக்கிற மாதிரி பேசி, உன்னை முன்னாற்றுற மாதிரி பேசி, கடவுளுடைய கொள்கைகளை உன்னை விட்டு பிரிக்க நினைக்கிறான். நீ ஒளிந்து கொண்டு இருக்கிறாய். வெளியே வா. வெளியே வந்தா உன் நிர்வாணம் மாறும், உன் வாழ்க்கை மாறும், உன் சந்ததி வளரும், நீங்க பழகி பெருகி பூமியை நிரப்புவார். நீங்கள் ஆண்டு குழந்தை என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுவீங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அது என்ன விரும்புறாருன்னா, நீங்க எப்படிப்பட்டவராக இருக்கிறீங்க அப்படின்றத விரும்புகிறார். அல்லேலூயா. நீ யாரா இருக்க விரும்புகிறாய்? பிசாசு பல வஞ்சிக்கிறவர்களா இருக்க விரும்புகிறாயா? நிறைய பேர் சொல்லுவாங்க, சபைக்கு போனானமா கிடைக்கும் உனக்கு. இன்னைக்கு நீ வேலைக்கு வந்தா உன் குடும்பம் ஒரு வேளை சாப்பிடலாம். எப்படி இருக்குது பேசுற பேச்சு? இன்பமா இருக்கும். அல்லேலூயா. நம்மளையும் ஒருத்தர் நேசிச்சு, நம்ம குடும்பத்தையும் ஒருத்தர் நேசிச்சு இவ்வளவு அழகா பேசுறாங்களே. நிறைய பேர் சொல்லுவாங்க, சபைக்கு போனா அந்த ஊழியக்காரர் தான் நல்லா இருப்பாரு, நீ வேலைக்கு வந்தா உன் குடும்பம் நல்லா இருக்குமா? சபையெல்லாம் நிறைய ஏமாத்துறாங்கம்மா, சபையெல்லாம் ஊழியெல்லாம் சொம்மாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இவ்வளோ பேசுவாங்க. அவன் தான் பிசாசு, அவன் வஞ்சிக்கிறவன். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க எப்போ அவரை போல மாறுறது, ஏசப்பா போல நீங்க எப்போ மாறுறது? ஆல்ரெடி அவர் உங்களை உண்டாக்கும் போதே அவரை போலவே படைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவரை போலவே தானே பண்ணுகிறாரு. கண்ணு, மூஞ்சி, முகம் எல்லாவற்றையும் உண்டாக்கி அவருடைய ரூபத்தின் படியும், அவருடைய அழகின் படியும், அவருடைய ஆத்மாவும், அவருடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை ஜீவ ஆத்மாவும் கொடுத்திருக்கிறாரு. அவரை போலதான் அவனை படைச்சிருக்காரு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவனை வஞ்சிப்பாங்க, உன் வாழ்க்கையை வஞ்சிப்பாங்க, உன் எதிர்காலத்தை வஞ்சிப்பாங்க. நீ ஜபிக்க கூடாதபடிக்கு, நீ வளரக்கூடாதபடிக்கு, உன் வாழ்க்கையில தடையாக இருப்பாங்க. நான் சொல்றேன் கேட்டுங்க, ஏசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாருன்னு நீங்க புரிஞ்சுங்க. பகல் முழுவதும் மக்களோடு கூட பயணித்தாரு, இரவு முழுவதும் வனாந்தரத்துக்கு போய் ஜபித்தாரு, தனிமையை விரும்பினார், தனிமையில போய் என்ன பண்ணாரு, ஜபிக்க ஆரம்பித்தாரு. நீங்க கூட்டத்தோட இருக்கிற வரைக்கும் ஜபிக்கவும் முடியாது, ஆராதிக்கவும் முடியாது, வளரவும் முடியாது, வளர்ச்சி பெறவும் முடியாது. இது நீங்க நல்லா புரிஞ்சுங்க, உங்க மனசுல ஏற்றி வச்சுங்க. இந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எப்போதெல்லாம் நீ தனிமையா இருந்து ஜெபம் பண்றியோ, அவரோடு கூட உறவை வைத்துக் கொள்றியோ, அப்பெல்லாம் உன் வாழ்க்கை வளர்ச்சி பெற்று கொண்டே இருக்கும். எப்பொழுதும் உன்னால 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ 500 பேரோ நீ பயணித்து கொண்டே இருப்பதனால் உன் வாழ்க்கை அப்படியே புரிந்து விடும். கிறிஸ்துவும் கூட இருக்க மாட்டாரு. போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவ, போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராதபடிக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பண்ணணும், சரணடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, சரண்டர்னா அவனா அவருக்கு தான் சரண்டர். அவனே போய் நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி அவனே போய் சரணடைந்து தண்டனை வாங்கிப்பான். இங்கே சரணடைறதுன்னா நான் உங்களிடத்துல சேர்றேன், கைதி ஆயிடல, மகனா சேர்றேன், இது ஆர்டருக்கு நான் வந்துக்கிறேன். இத்தனை நாள் எங்கேயோ போயிருந்தேன், வீணான இடத்துக்கு போயிருந்தேன், தப்பான இடத்துக்கு போயிருந்தேன், ஒளிந்து கொண்டு இருந்தேன், தோட்டத்தில் இருந்தேன், என் பேர் இருந்தது உங்க லிஸ்ட்ல, வாரிசு லிஸ்ட்ல என் பேர் இருக்குது. ஆனா ஆளக்கூடாதபடிக்கு அடங்கி ஒடுங்கி கைதியாக இருந்தேன். இப்ப காப்பி நான் செயல்படுறேன். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை கைதினுடைய இடத்துல நம்ம வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை நாம் முதன்மையானவனாக வைத்து இதெல்லாம் முன்னிலைதான் நீ ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே. உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்கிறதுனாலையும் ஓடுறதுனாலையும் செயல்படுறதுனாலையும்
எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. குடும்பத்தையும் தேவனையும் நம்ம உண்மையை ஆராதிக்கும் போது அநேக கோடிகளை லட்சங்களை கத்து நம்ம கொடுக்குற வல்லவராக இருக்குது. அல்லேலூயா. ஏன் சொல்றேன் கேளுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து நான் சொல்றேன், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கிறீங்க. சமாதானத்துக்கு விலை இல்லை. அந்த சமாதானம் இயேசுவினிடத்தில் உண்டு. அல்லேலூயா. அந்த சமாதானம் தேவனிடத்தில் உண்டு. அல்லேலூயா. இப்ப தேவன் என்ன பண்றாரு? விரும்புகிறார். தேவன் என்ன பண்றாரு? செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்போ உங்க நிலைமை எங்க இருக்குது? உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கே தெரிஞ்சா சொல்லுங்க. ஆதாம் தோட்டத்தில் ஒளிந்து கொண்டு இருக்காரு. உங்களுக்கு மெல்லிய சத்தம் கேட்போம். இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க இருக்கிற பாவத்தினுடைய இடம் அங்க இருப்பீங்க, இல்லை உங்க வேலையில மூழ்கி இருப்பீங்க, இல்லை உங்க குடும்பத்தில் மூழ்கி இருப்பீங்க, இல்லை உங்களுக்கான ஸ்தானங்களை மூழ்கி இருப்பீங்க, உங்களுக்கான ஆசைகளை மூழ்கி இருப்பீங்க, உங்களுக்கான தேவைகளை மூழ்கி இருப்பீங்க, உங்களுக்கான காரியங்களை மூழ்கி இருப்பீங்க. எங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாரு? செயல்படுத்துகிறார். நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது என்ன பண்ணுங்க? தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நம்ம செய்யணும். அவருடைய சித்தத்தை எப்படி நம்ம கேட்கணும்? தேவனுடைய குரலை வார்த்தையின் மூலம் எப்படி தெரிந்து கொள்ளணும்? அவர் சத்தத்தை எப்படி அறியணும்? தேவனின் குரலை எப்படி நம்ம இனம் காண முடியும்? தேவனுடைய குரல் கேட்கவும் அவருடைய வார்த்தையை தீர்மானிக்கவும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 62:5 வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நீ நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. அப்போ உன் ஆத்மா யாரை நம்பி அமர்ந்து இருக்கணும்னு சொன்னா கர்த்தரை நோக்கி அமர்ந்து இருக்கணும். அப்பதான் நீ நம்புகிறது அவராலே உனக்கு வரும். நீ என்ன நம்புகிறது வரும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஜபம் என்னன்னு தெரியல. பிரச்சனைகளை சொல்வதுதான் ஜபம் நினைச்சுக்கிறீங்க. முட்டி போட்டோடனையும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீர்த்து வைங்கன்னு சொல்றது ஜபமா? ஜபம் என்பது உன் விருப்பங்களை தெரிவிப்பதுதான் ஜபம். அல்லேலூயா. ஜபம் என்பது என்னது? உன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பதுதான் ஜபம். உன் பிரச்சனைக்கு சொல்வது விண்ணப்பம். புரியுதுங்களா? அவரோட கூட உறவாடுவது ஐக்கியம், அவரோட கூட பயணிப்பது ஸ்லாக்கியம். இது நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கையில் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பங்களை சொல்வதுதான் ஜபம். விருப்பங்களை சொல்லும் போது அவர் அந்த வார்த்தையினால நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீ சொல்ற விருப்பம் என்ன விருப்பம் அப்படின்னா, ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு நீ கேட்கறதுன்னு வச்சுக்க, அவர் அதுக்கு சொல்லுவாரு, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரணம் வசனம் சொல்லுவாரு. ஜபம் பிளஸ் வசனத்தோட நம்ம பயணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாறிவிடும். அல்லேலூயா. அப்ப ஜபிக்கிறதுக்குன்னா அவசியம் அப்படின்னா இந்த உபவாச நாட்கள்ல, இந்த தவ காலங்கள்ல நம்முடைய இப்போ நீங்க உபவாசம் இருப்பதுனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க கறி சாப்பிடாமல் இருப்பதனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க மீன் சாப்பிடாமல் இருப்பதனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க கருவாடை சாப்பிடாம இருக்கிறதுனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க சாப்பிடாம இருக்கிறதுலாம் பரலோகத்துக்கு போயிட்டா? நீங்கள ஆண்டவர் எடுத்து பார்ப்பவர்களை கறி ஏற்றி வைக்கிறீங்களா? இல்ல. ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, தான்ற கர்வம், கொழுப்பு, ஆணவம், அகங்காரம் எல்லாம் மனிதனுக்குள்ள இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை சொன்னா பண்ணிப்பீங்க, ஐயா என்னை பார்த்து கோயிப்புன்றாரு, அகங்காரன்றாரு, ஆணவன்றாரு. எனக்கு இருக்குது. ஆகையினால அதெல்லாம் குறையும்படியாக, அதெல்லாம் என்ன பண்ணணும்? செயல்படுத்தபடியாக, கிறிஸ்துவுக்கு நேரம் நான் தாழ்மை அடையும்படியாக, அவருடைய பாதத்தில் உட்காரும்படியாக, தனிமையில் அவரோடு கூட ரிலேஷன்ஷிப்ல உறவுல இருக்கும்படியாக அவரோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்குதான் உங்களுக்கு நான் சொல்றேன், என்னைக்கு மனிதன் நான் தான் பெரியவன்று நினைக்கிறோம் அன்னைக்கு நம்ம உபவாசம் எடுக்கணும். ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு நினிவே கிராம மக்கள், நினிவே பட்டணத்தை என்ன பண்ணாங்க? கர்த்தரை மறந்தார்கள். நம்ம புரிஞ்சுங்க, எதுக்காக ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோமோ அதை விட்டு விடுகிறோமே, எந்த நோக்கத்துக்காக அவர் வந்தோமோ அதை விட்டுடுறோமே.
முடிவு பரிந்து நிலை நிற்கிறது என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவாமா. பாதியில் வந்ததுலாம் என்ன பண்ணோம்? பாதியிலே போயிடும். ஆரம்பத்தில் ஒழுங்கா இருந்தது, அப்புறம் என்ன பண்றோம்? போயிடும். முடிவு பரிந்தோம் அவர் எதை எதிர்பார்க்கிறாரு? முடிவு என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முடிவுகளை எதிர்பார்க்கிற தேவன் நம்ம கூட இருந்து நம்ம வழி நடத்துகிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. முடிவு பரிந்து நம்ம என்ன பண்ணணும்? நிலை நிற்கிறவர்களா இருக்கணும். லூக்கா 22:42 வாசிங்க. அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது ரத்தமும் வேர்மையும் வருது. பிதாவே உம்முடைய சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நிறைய பேர் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே என் உயிரை எடுத்து ஆண்டவரே, இப்படியே செத்துட்டா கூட நல்லா இருக்கு ஆண்டவரே, இப்படியே நான் பூண் ஆண்டவரே, இப்படியே நான் மூச்சு நின்று ஆண்டவரே, சந்தோஷமா நான் செத்து ஆண்டவரே, இந்த ஹாஸ்பிட்டலில் போய் நான் சாகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு கதெல்லாம் விட்டுனுக்கிறீங்க. முழு மனதோட சாகணும்னு சொல்றீங்க நீங்க. அல்லேலூயா. முழு மனதான் பரலோகத்துக்கு போன நினைக்கிறீங்க. ஐயா என்னை எப்படின்னா ஜெபம் பண்ணி காப்பாத்திருங்க ஐயா, ரொம்ப வலிக்குது. அல்லேலூயா. டாக்டர் என்னை எப்படின்னா காப்பாத்திருங்க டாக்டர் அப்படின்னு சொல்றோம். நைட் என்ன சொல்றோம்? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி செத்துறா கூட நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஹாஸ்பிட்டல் போனோம், டாக்டர் என்ன எப்படின்னா காப்பாத்திருங்க டாக்டர் அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு யாராருக்கெல்லாம் ஆசை? அல்லேலூயா. இப்போ போனா நம்ம போக முடியுமா? அல்லேலூயா. இருங்கய்யா, குழந்தைய என்ன பண்ணணும்? படி வைக்கணும், உயர்த்தணும், ஆளாகணும், என்ன பண்ண கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் போயிடுறேன்யா, அவ்வளோ நம்ம காரணங்கள்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை பாருங்க. இதெல்லாம் யாருக்கிட்ட இல்லை? நம்மகிட்ட இல்லை. பரலோகத்துக்கு போனோம்னு எல்லாரும் சபைக்கு போகிறோம், ஆசைப்படுறோம், எல்லாம் விரும்புகிறோம். ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறபடி அல்ல, அவர் நினைக்கிறபடி. அல்லேலூயா. உங்களை ஏன் இங்க வாழ வச்சுக்கிறான்னு சொல்றேன் கேட்டுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டவனே நம்மளை பரலோகத்துக்கு எடுத்து போயிடுவாரு. சொல்றது புரியுதா இல்லையா? உனக்கு வேணும்னா எதிரி, உனக்கு வேணும்னா சத்துரு, உன்னை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு மண்ணுவாரி விட்டு போனானே, அவன் மாத்திரம் நீ வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிதான் உன்னை வாழ வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. எப்படி நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் மாத்திரம் முன்னேறி உயர்ன்னு நினைப்ப? எல்லாரும் மாத்திரம் உன் தலையை உயர்த்துவாரு, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாரு. அவர் தான் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உமது கோலம் தடி என தேய்ச்சோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. எங்க இருக்கிறான்னு கேட்கக்கூடாது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீது சொல்றாரு பாருங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலம் உமது தடியம் என தேய்ச்சோம். ஆதாம் பார்த்து சொல்ற, நீ எங்க இருக்கிறாரு? ஆதாமா தாவீதா? அல்லேலூயா. தாவீது சொல்ற, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க, உமது கோலம் உமது தடியம் என தேய்ச்சோம். அல்லேலூயா. ஒரு முறை சிங்கம் வந்தது, அதோட வாயை கிழித்து போட்டேன். ஒரு முறை கரடி வந்தது, அதோட வாயை கிழித்து போட்டேன். அப்படிப்பட்ட கோலியாத் வந்தான், அவன் வாயை என்ன பண்ண, அவன் தலையை என்ன பண்ண, வெட்டி போட்டேன். அதுக்கப்புறம் அநேக சத்துருக்கள். அல்லேலூயா. அதோட உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க தான் சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கோலியாத் வந்தான், தாவீது வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினையாதுங்க. அதுக்கப்புறமா தான் கிளைமேக்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது, தாவீது கொன்றது. அல்லேலூயா. எவ்வளவு சத்துருக்கள்? சவுலுக்கு எவ்வளவு சத்துருக்கள், தாவீதுக்கு எவ்வளவு சத்துருக்கள்? சவுல் கொன்றது, தாவீது கொன்றது, அதுக்கு மேல. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ தைல கோப்பினால் அபிஷேகம் பண்ணாங்க. அல்லேலூயா. யார தைல கோப்பினால் அபிஷேகம் பண்ணுது? அல்லேலூயா. சவுல் என்ன பண்றாங்க? அபிஷேகம் பண்றாங்க. தைல குப்பினால் அபிஷேகம் பண்றாங்க. தாவீத எண்ணெயினால் அபிஷேகம் பண்றாங்க. அல்லேலூயா. அபிஷேகத்திலே வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் அபிஷேகம், நிறைய அபிஷேகம், வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. பதவி வந்த உடனே
மாறுபவன் அல்ல தாவீது. எப்பொழுதும் தேவனை தன் இருதயத்துக்காக வைத்துக் கொண்டவன் தான் தாவீது. அல்லேலூயா. சிங்கத்தை கிழித்த உடனே நான் கிழித்தேன்னு சொன்னவன் அல்ல. கரடி வந்தவுடனே கரடி வாழைக்கு நான் கிழித்தேன்னு சொல்லவன் அல்ல. கோலியாத்தை கிழித்து விட்டு நான் கிழித்தேன்னு சொல்லல. அவன் விருத்த சாதனை இல்லாதவன், நான் விருத்த சாதனை பண்ணப்பட்டவன் சொல்லி கர்த்தரை தன் தெய்வமாக முன்னிறுத்தினான். அல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தர் செய்தார், எல்லாம் தேவன் எல்லாவற்றையும் செயல்படுத்தினார் அப்படின்னு சொன்னவர் தான் யாரு? தாவீது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு தரவில்லை, கர்த்தர் எனக்கு கொடுக்கவில்லை, கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கவில்லை, என் நோயை குணமாக்கவில்லை, என் வியாதியை குணமாக்கவில்லை, என் பிரச்சனைகளை மாற்றவில்லை, என் போராட்டங்களை மாற்றவில்லை என்ன பண்ணக்கூடாது? அவர்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்ல வேண்டியதுல ஒன்றே ஒன்று தான், இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்தாலும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் ராஜா, அந்த ராஜாவை பார்த்து சொல்றாங்க, அநேக சத்துருக்கள் எழுப்புறாங்க, தேவையில்லாம அவரை பத்தி பேசுறாங்க, ஆனாலும் அவரை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்பு தான் முக்கியம். உலகத்தினுடைய மனிதர்கள் நம்ம என்ன வேணா பேசலாம், உலகத்தினுடைய ஆட்கள் நம்ம எப்படி வேணா பந்தாடலாம், ஆனாலும் வெற்றி நமக்கு தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து யார் வேணாலும் வந்தீங்களா, ஆனாலும் அதை கோலுக்கு நேராக செயல்படுத்துகிற நம்முடைய ஆண்டவர் வெற்றி நம்முடைய பாதையில் வைத்திருக்கிறார், வெற்றி நம்முடைய கரங்களை வைத்திருக்கிறார். நாம் தான் எடுத்து அதை பயணித்து நடத்துகிறவர்களாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 48 வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானது நான் என்ன பண்றேன் செய்ய. நீ எதை விரும்பணும் அப்படின்னா, தேவன் எதை விரும்புகிறார் அதை தான் செய்யணும். அவர் விரும்பாத என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது. அல்லேலூயா. விரும்பாததை ஒன்று என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நம்ம என்ன பண்ணணும், செயல்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். வாசிங்க மறுபடியும் வாசிங்க. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில், ஏன் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, வேதம் என் இருதயத்தில் இருக்குது, பைபிள் என்னுடைய இருதயத்தில் இருக்குது, ஆகையினால உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நான் ராஜாவா இருந்தாலும் பைபிளுக்கு கீழ்ப்படுகிறேன். கரங்களை தட்டுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எம்எல்ஏவா இருக்கிறேன், நான் எம்பியா இருக்கிறேன், நீ என்ன வேணா கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தாவீது நான் சொல்றாருன்னா, நான் ராஜாவா தான் இருக்கிறேன், பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நான் என்ன பண்றேன், நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, வேதாகமும் உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் யோசித்து, நீ விரும்புறது செய்யறதுக்கு இல்ல, வேதம் எதை விரும்புகிறது அதை தான் செய்ய வேண்டும். அவதான் உண்மையான கிறிஸ்துவன். ஐயா எனக்கு இது பிடிச்சிருக்குது, சில அண்ணா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் மாமனா இருந்தாலும் மச்சனா இருந்தாலும் நியாயம் தாண்டா, இதுல எந்த விதமான மாற்றமோ இல்லை. அல்லேலூயா. நீங்க அந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாட்டாப்பு தண்ணி ஏற்றுவாங்க புஷ்பு, சரி எப்போ போகும்போது அம்மனி கையால் தண்ணி வாங்கி குடிச்சு போடா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே என்ன பண்ணுவாங்க, துப்பாக்கி எடுத்த டொமான் என்ன பண்ணுவாங்க, சுடுவாங்க, எப்போ செத்துருவாரு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், பாவம் செய்யற கையால் தண்ணி வாங்கி குடிக்காதீங்க, நல்லவங்க கையால் தண்ணி வாங்கி குடிப்பீங்க, உயிரோடு இருப்பீங்க. விஜயகுமார் சொன்னதை கேட்டீங்கன்னா செத்துருவாங்க, ஆண்டவர் சொல்றதை கேட்டீங்கன்னா உயிரோடு இருப்பீங்க. அல்லேலூயா. புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய குடும்பத்தை நாம தான் பரிசுத்தமா வச்சுக்கணும். அல்லேலூயா. இப்போ நான் கேட்கிறேன், இப்போ ஒருத்தர் என்ன பண்றாங்க, நம்ம நிக்கிறோம்,
நம்ம வீடுகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம், நம்ம கிராமத்தை நம்ம பார்க்குறோம். நம்முடைய குடும்பத்தை கரெக்டாக வச்சுக்கிறது யாருடைய வேலை? நம்ம வேலை தானே? அல்லேலூயா. ஒரு ஆண்கள் வந்து ரோட்டில் நிற்கலாம், பெண்கள் ரோட்டில் நிற்கக்கூடாதா? அல்லேலூயா. ஆம்பளையார் ரோட்டில் ரொம்ப நாள் நின்று பொம்பளை போய் கேட்கணும், ஏன் வெளியே நின்றுங்க, என்ன விஷயம்? அல்லேலூயா. அதுக்கு அவன் சொல்லுவான், நான் ஆம்பளை எங்கன்னா நிற்பேன், நீ உள்ள போன்னு சொல்லுவான். அல்லேலூயா. அதெல்லாம் கிடையாது. மனைவி என்ன பண்ணணும்? கணவனை கண்டிக்கணும், கணவன் என்ன பண்ணணும்? மனைவி கண்டிக்கணும். இதான் குடும்பம். அல்லேலூயா. ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? கேட்கக்கூடியவர்களாம் இருக்கணும். கேட்கணும்னா அது குடும்பமே கிடையாது. நீ எப்படின்னா போ, நான் எப்படின்னா போறேன், அதுதான் இது. இதுதான் இது, அது கிடையாது. குடும்பம் என்பது தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. அதை நாம் தான் சரியான பாதையில நாம் என்ன பண்ண வேண்டும்? நடத்த வேண்டும் என்று யார் விரும்புகிறது? தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? செயல்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். நான் சொல்றேன், உங்க மனைவிகள்லாம் நல்லவங்க தான், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லவங்க தான், வெளியில் இருக்கிறவங்க கெட்டவங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், வெளியில் இருக்கிறவங்க கெட்டவங்க, நான் என்ன பண்ணுவேன்? நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாய்க்கு தெரியாது. அல்லேலூயா. இப்போ கார் எடுத்து நிறுத்துறேன், இவ்வளோ நேரம் நாய் என்ன பண்ணல, இவரு என்ன போல எல்லா டயர்லையும் போய் இவரு நெக்ஸ்ட் வருது. கார் மேலே தான் அடிக்குது. டெய்லியும் வாரம் நான் பார்க்குறேன். கவர்னர் புரியுதா உங்களுக்கு? ஆகினால அழகானவர்களை அசிங்கப்படுறது தான் யாருடைய வேலை? வீதியில் இருக்கிறது வேலை. அது நீங்கள் அழகானவர்கள், உங்களை யாரும் அசிங்கப்படுறது அலங்காரப்படுத்தக்கூடாது. அதான் தேவன் கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இதான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அழகானவர்கள் தான், மேன்மையானவர்கள் தான், சிறந்தவர்கள் தான். உங்களை யாரும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு சின்ன பழி கூட சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா சொல்றேன், நினைச்சுக்காதீங்க. கைப்பிடித்து என்ன பண்ணுங்க, வாழுங்க. தேவன் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு? செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் அவர் என்ன பண்றாரு? அதிகமா நம்மளை நேசிக்கிறவரா என்ன பண்றாரு? இருக்கிறாரு. சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. ஆனால் சாமுவேல் அறியாது இருந்தான். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்காம இருப்பீங்களா? ஆனால் இனிமேல் கேட்கணும். அல்லேலூயா. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, கர்த்தரிடத்தில் சேராத படிக்கு மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், சம்பாதிக்கிறீங்க, சோறு பண்றீங்களா இல்லையா, லோனை கட்டுறீங்க, லோனை கட்டிட்டு இருக்கிறத சாப்பிட்றீங்க, நல்லா தூங்குறீங்க. கர்த்தர் எப்படி உங்களுக்கு கூட இருப்பார்? உங்களை படைத்த நோக்கத்தையே விட்டுடுறீங்களே. எல்லாருக்கும் சொல்றேன், நீ சம்பாதிக்கிறது உடைய, நீ லோன் கட்டுறது உடைய, முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரிடத்தில் ஜெபி. உன் வாழ்க்கை தரத்துக்கு பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம். கர்த்தரை நீங்கள் கூட வச்சிருந்தீங்கன்னா அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பணமும் பொருளாதாரமும் தலை கீழா என்ன பண்ணும்? மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான கர்த்தர், இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், ஏசா பணத்தை சொன்னாரு உங்களை பார்த்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயான்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அன்பு கூறுவது இல்லை. நம்ம யார் தெரியுமா என்ன பண்றோம்? யார் மேல தெரியுமா அன்பு கூறுறோம்? நம்மளுடைய உயர்ந்தவங்க மேல, நம்மளுடைய மேலானவங்க மேல, நம்மளுடைய பதவியில் இருக்கிறவங்க மேல, இவங்க மேல நம்முடைய அன்பு இருக்கிறது. கரெக்டா இல்லையா? உங்க அன்பு உங்களுக்கு மதிக்காதவங்க மேல தான் இருக்குது. உன்னை ஒருத்த மதிக்கிறான கீழே இருந்து, அவன் மேல எனக்கு அன்பு செலுத்தி இருக்கிறியா? அல்லேலூயா. ஐயா சாமி ஒரு 10 ரூபா போடுங்க கேட்கிறானே, அவனுக்கு நீ மதிக்கிறது இல்லை. உன்னை மதிக்க மாட்டானே, அவனுக்கு நீ என்ன பண்ற? ஓடுற. எத்தனை எல்லாத்தையும்
நல்லா புரிஞ்சுங்க, எதுக்காக சொல்றத புரிஞ்சுங்க. உன்னை மதிக்காத இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நீ போகக்கூடாது. உன்னை மதிக்க சொன்னது ஆண்டவராக இயேசு, ஏழைகளை நேசிங்க, எனவே என்னைய நேசிதா மாதிரி சொல்றாரு. அல்லேலூயா. ஐயா சாமி உங்களை கூப்பிடுறான், அவனை மதிக்க மாட்டேற, ஓரமான இருக்கிறான், அவனை போய் மதிக்கணும். இதான் உலகம். அல்லேலூயா. அதுதான் நம்ம தலைவர் சொன்னாரு, ஒருத்தன் 2 கையோட சேரி உள்ள வரான், 2 கையோட ஊர் உள்ள வருவான், போகும்போது 2 கை இல்லாம தான் போனான்னு சொன்னார் சண்டைக்கு. அல்லேலூயா. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒருத்தன் உங்க ஊர் உள்ள வரான் அப்படின்னா கிறிஸ்துவ அறியாதவனா வரான், போகும்போது கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர் அபிஷேகத்தோட கொண்டு செல்லவனா மாறணும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. கிராமம் தலை கீழாய் பொருள வேண்டும். அதற்கு நீங்க பண்ற ஒவ்வொரு ஜபமும் வலிமையானதா மாற வேண்டும். மாறுமா மாறாதா? அபிஷேகம் பெற்றவன் சொன்னா எதுனால நடக்கும்? இந்த உலகத்துல எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வலிமை நமக்கு உண்டு, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தன்னம்பிக்கை நம்மளுக்கு உண்டு. நம்ம சாதாரண கிடையாது. நான் சோப்பு தருவீங்க, சோப்பு அரசன். அல்லேலூயா. அரசன் சோப்புல துணி துவைச்சா மட்டும் போதாது, அரசனா வாழக்கூடியவர்களாம் மாறணும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அரசன் கரெக்டா சொல்லிட்டு அரசன். அல்லேலூயா. சோப்பு விற்கிறோம்னா அரசன்னா, அது துவைக்கிற நம்ம யாரு, வாங்குறவங்க நம்ம யாரு, அரசனையே கூடுறவங்க நம்ம யாரு? எவ்வளவு அரசன்? 16 ரூபாய்க்கு வாங்குறவங்க நம்ம யாரு? அல்லேலூயா. நீ அரிசி. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கருத்துடைய பிள்ளைங்களே, வாங்குறவங்க விற்கிறவங்க என்ன பண்றான், இந்த மாதிரி ஒரு கிரியைகளை செய்யறான். நான் சொல்றேன் உங்களுக்கு, அவனோடைய கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லா வருஷம் கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி உங்களை கனப்படுத்தி உங்களை வாழ வைக்கிறவராக மாற்றுவார். அல்லேலூயா. உங்களை வழி நடத்துகிறவரா என்ன பண்ணார், கர்த்தர் மாற்றுவார். உங்களோட கூட என்ன பண்ணாரு, கூட இருந்து பெரிய காரியங்களை செயல்படுத்துகிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையிலும் அவருடைய வல்லமையிலும் அவர் மகிமையிலும் உங்களை வாழ வைக்கிறவராக மாற்றுவார். அல்லேலூயா. அவர் பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு சொல்றேன், ஒரே ஒன்று தான் சொல்றேன். சாமுவேல் என்ன பண்றாரு, சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. அவருக்கு தெரியல யார் கூப்பிடுறதுன்னு. 2வது வாட்டி கூப்பிடுறாரு, சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு, தெரியல. 3வது வாட்டி கூப்பிடுறாரு. அப்பதான் ஏலிகிட்ட போய் சொல்றாரு, என்னை யாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு வாட்டி உங்களை கூப்பிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, அடிக்கடி கேட்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. உடனே என்ன பண்றாங்க, கர்த்தர் செயல்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு விளங்குகிறது. அப்பதான் தேவனுக்கும் சாமுவேலுக்கும் ஒரு தொடர்பு வருது. அல்லேலூயா. கர்த்தர் சாமுவேலோட பேசுறதுனால தான் யார் ராஜாவா மாறுது, சவுல் ராஜாவா மாறுது. அல்லேலூயா. கர்த்தர் சாமுவேலோட கூட பேசுறேன்னா யார் ராஜாவா மாற முடியாது, சவுலுக்கு அங்க இடம் இல்லை. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்ககிட்ட பேசினா தான் இந்த ஊர்லயோ இந்த உலகத்திலயோ யார நாம மாற முடியும், ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்களா மாற முடியும். தட்டுங்க கரங்களே. அல்லேலூயா. நான் சொல்றவங்க தானே, நான் ஜெபிக்கிறவங்க தானே. அல்லேலூயா. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்காக நான் போய் பணம் வாங்கின்னு பண்ணல, அரசியல் பண்ணல. அல்லேலூயா. திருவள்ளூர் மாவட்டமா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, நான் சொல்றத நடக்கும். அல்லேலூயா. பெருமை சொல்ல ஜெபிக்கிறவனுக்கு வலிமை உண்டு என்பதை நான் என்ன பண்றேன், நிரூபிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம இத்தனை ஜெபம் பண்ணலையா, நடக்கலையா? பிதாவின் சித்தம் ஒன்று இருக்குது, நம்முடைய விருப்பம் ஒன்று இருக்குது. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக நம்ம என்ன பண்றாரு, செயல்படுத்துகிறார். ஆகினால நீங்க சொல்ல வேண்டிய காரியங்களை நீங்க புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா.